ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் இந்தியா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஒவ்வொரு மாதமும் பணம் சார்ந்த நிறைய மாற்றங்கள் பார்த்தா அமலுக்கு வரும். அந்த வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஒரு சில புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருது. முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா, 2025-26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் பார்த்தா பிப்ரவரி 1ஆம் தேதி நாளைக்கு பார்த்தா நடைமுறைக்கு வருது. ஸோ நிறைய மாற்றங்களை பார்த்தா பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ புதிய திட்டங்கள், புதிய விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் எந்தமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, எந்தமான புதிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க, எதுக்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, அதை குறித்து நம்ம சேனலில் போடும். ஸோ இப்போதைக்கு நாளைக்கு 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலில் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து எல்லா மாதம் பார்த்தா ஸ்டார்டிங்கில் எல்பிஜிக்கான சிலிண்டர் விலையில் பார்த்தா மாற்றம் இருக்கும். அதாவது வீட்டு உபயோக சிலிண்டரில் கடந்த ஒரு 10 மாதமாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே ப்ரைஸில் தான் சேல் பண்ணிட்டு வராங்க. பட் உங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் இருக்குது பாருங்கள், 19 கிலோ எடை கொண்ட கமர்ஷியல் சிலிண்டரோட விலையும் அடிக்கடி மாற்றம் வருது. அந்த வகையில் நாளைக்கு உங்களுடைய சிலிண்டர் விலை மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம், ஏதாச்சும் ஒன்று நடைபெற போகுது. அடுத்த கட்டமாக தமிழகத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோக்கான கட்டணத்தை பார்த்தா உயர்த்துறாங்க. முதல் 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும், அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எக்ஸ்ட்ரா 18 ரூபா வசூலிக்கப்படும் அப்படின்ற மாரி ஆட்டோ சங்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளை முதல் உங்களுக்கான ஆட்டோ கட்டணம் அமலுக்கு வருது. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஆட்டோவில் போகிறவங்க அதுக்கேற்ற மாரி அமௌண்ட் எடுத்துகிட்டு போங்க. அடுத்த கட்டமாக தமிழகத்தில் எம்சாண்ட் இருக்குது பாருங்கள், எம்சாண்ட், பிசாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வீடு கட்டணங்களுக்கு பார்த்தா எக்ஸ்ட்ராவாக செலவாக போகுது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளை முதல் அவங்களுக்கான எம்சாண்டுக்கான ரேட் எல்லாமே பார்த்தா அதிகரிக்க போகிறதா இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் தனியார் பால் விலையை பார்த்தா நாளை முதல் உயர்த்த போகிறாங்க. தனியார் பால் இருக்குது பாருங்கள், அதை ரூபாய் 2 ரூபா உயர்த்தப்படுவதாக தனியார் பால் நிறுவனங்கள் பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. அதன்படி நாளை முதல் உங்களுக்கு பால் விற்பனையில் மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஸோ 2 ரூபா அதிகரிச்சிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ப்ரைவேட் பாலுக்கான ப்ரைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக யூபிஐ, ஸோ ஜிபே, ஃபோன்பே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்பிசிஐ பேன்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் இன் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி ஃப்ரம் பிப்ரவரி 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் யூபிஐ மூலமாக ஜனவரி 9 அன்று என்பிசிஐ வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி அனைத்து யூபிஐ ஐடிகளும் கண்டிப்பாக எண்ணெழுத்துக்களாக இருக்க வேண்டும். அதாவது யூபிஐ ஐடியை பொறுத்த வரைக்கும் வெறும் நம்பர்ஸாக இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டருக்கு பாருங்கள், இந்த அட் சிம்பிள், அந்த மாதிரி ஹேஷ் சிம்பிள், அந்த உள்ளிட்ட சிறப்பு எழுத்துக்கள் கொண்ட ஐடிகள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் செயல்படாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி பார்த்தா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான அப்டேட். இது நாளை முதல் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வருது. அடுத்த கட்டமாக சென்னை மெட்ரோ ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகன நிறுத்துவதற்கான மாதாந்திர பார்க்கிங் பாஸ் வருகிற 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வாங்கப்பட்ட பார்க்கிங் பாஸ்கள் அவை செல்லுபடியாகும் காலம் முடியும் வரை அனுமதிக்கப்படும். ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நீங்கள் பார்க்கிங்க்கு மெட்ரோ கார்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாறுங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மாருதி கார் பார்த்தா உயர்வதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ பல்வேறு மாடல் விலையை பொறுத்து 32,500 ரூபாயிலிருந்து உயர்த்துவதாக இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக வங்கி விதிகளில் மாற்றங்கள் கொண்டு வராங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வங்கி சேவைகள் மற்றும் கட்டணங்களில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து கோட்டக் மஹிந்திரா வங்கி தனது வாடிக்கையாளருக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஏடிஎம் பரிவர்த்தனை வரம்புகளில் மாற்றங்கள் மற்றும் பிற வங்கி சேவைகளுக்கான புதுப்பிக்க கட்டணங்கள் பார்த்தா மாறுது அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை முதல் பார்த்தா சென்னையில் ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர் இருக்காங்க பாருங்கள், அவங்க பார்த்தா ஓலா மற்றும் ஊபர் நிறுவனங்கள் அவங்க பார்த்தா புறக்கணிப்பு ஏற்படுத்துகிறோம், காலவரையற்ற புறக்கணிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நாளை முதல் உங்களுக்கு அந்த ஆட்டோ டாக்ஸி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஓலா ஊபர்லாம் இயங்காது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்க
இருக்க ப்ராப்ளம் என்ன, அதுக்கான கமிஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மாற்றங்கள். பிப்ரவரி 1 முதல் இந்த வகையான மாற்றங்கள் அமலுக்கு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பட்ஜெட் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறையா புது புது திட்டங்களை அறிவிக்கலாம். ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தா பட்ஜெட்டில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வரலாம், புது புது ஜிஎஸ்டி விதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அது கொடுத்து வீடியோ நம்ம சேனலில் போடும். அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.